அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களின் நான் இன்று நாம் காணப்போவது விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவங்களை பற்றி தான். இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புத்தகத்தில் எழுதினவங்க கே ஜீவபாரதி. இவங்களோட வாழ்க்கை வர தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி போகின்றிருக்குது. 1857 செவித்திறன் குறைபாடோட ஒருத்தர் பிறக்கிறாரு. அவர் படிப்படியாக வளர்ந்து சின்ன வயசுலேயே விண்வெளி மேலே ஆர்வமாக இருக்கார். 16 வயசில் கப்பல்லேருந்து விண்வெளிக்கு வீரர்கள் பறக்கிற மாதிரி கனவு காண்றாரு. எனது கனவும் வாழ்வும், எனது பூமியும் வானமும் எனது கனவும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிடுறாரு. அப்புறம் பூமிக்கு வெளியே அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. இதெல்லாம் எழுதி அவர் சின்ன வயசுலேயே விண்வெளி மேலே ஆர்வமாக இருக்கார். விண்கலங்கள் பறக்கும்போது பின்னாடி வெளியிற வாயு, விண்வெளிக்கு தேவையான எரிபொருள், விண்கலங்களை என்ன கொண்டு போகணும், விண்கலத்தில் முனைப்பதை பிறக்கும், இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். இவரோட பேர் கான்ஸ்டன்டைன் சியால்கோவிஸ்கி. இவங்க விண்வெளியின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்டாலும் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவரை வச்சு தான் இந்த விண்வெளியை ரஷ்ய அறிஞர்லாம் ஆராய்ச்சி பண்ணி விண்கலம் தயாரிக்க அனுப்புகிறாங்க. 1957 ஸ்புட்னிக் 1ங்கிறத தயாரித்து அனுப்புகிறாங்க அக்டோபரில். 1957 நவம்பரில் அது 1957 திரும்ப நவம்பரில் ஸ்புட்னிக் 2ங்கிறத ஒன்று அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக ஆராய்ச்சி பண்ணி 1961 57 அனுப்பும்போது அடுத்து லைக்காங்கிற ஒரு நாயை வச்சு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 1961 மனுஷன் அனுப்புகிறாங்க. முதல்ல விண்வெளிக்கு போனவர் யூரி ககாரின் அப்படின்னு சொல்லி மேஜர். இவர் ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க போய் ஒரு 70 மணி போயிட்டு 327 மணி குறிப்பிட்டு 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்துடுறாங்க பூமிக்கு. அப்புறம் அவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்கிறாங்க விண்வெளியை பற்றி. இவர் தான் முதல்ல விண்வெளிக்கு போனவர். அதுக்கப்புறம் வால்டினா தெரஸ்கோ அப்படின்னு ஒரு லேடி போகிறாங்க 1963. 68 ஆண்ட்ரியன் ஒருத்தர் போகிறாரு. இப்படி படிப்படியாக வளர்ச்சிருந்தது. இது ஏன் சொல்ல வரேன்னா, 1961 ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தவங்க இவங்க கல்பனா சாவ்லா. அதே 1961 ஏப்ரலில் ரஷ்யா மனுஷனை வச்சு மனிதனை வச்சு அனுப்புனாங்க விண்வெளிக்கு. இப்போ இவங்க வாழ்க்கையில் பார்ப்போம். இவங்க தாய் தப்பன் பாகிஸ்தான் இந்தியா பிரிவின் போது பாகிஸ்தான்லேருந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு வர்றாங்க. கர்னால்னு ஒரு இடத்துல குடியேறாங்க. அப்பா கஷ்டப்படுறாரு. இவங்களுக்கு 4 பிள்ளைங்க. இவங்க 4வது பிள்ளை கல்பனா சாவ்லா. அதுக்கப்புறம் அப்பா படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி எல்லாரையும் படிக்க வைக்கிறாரு. மூத்த பெண் சுனிதா, 2வது திவ்யா, 3வது சஞ்சய், 4வது கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லாவுமே எப்படின்னா, சிறு வயசில் 2-3 வயசாக இருக்கும்போதே தெருவில் விளையாடும்போது எல்லோரும் கப்பல் விட்டாங்கன்னா இவங்க மட்டும் விமானம் மாதிரி செஞ்சு விடுவாங்களாம். அதேமாதிரி ஸ்கூலில் படிக்கும்போது வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். நட்சத்திரம் ஏன்னா மற்ற ஸ்கூல் பிள்ளைங்களாம் கேள்வி பண்ணுவாங்களாம், ஏன் வானத்தையே பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு நாளைக்கு நட்சத்திரத்தை நேரில் போய் பார்ப்பேன், நிலாவை பார்ப்பேன் அப்படின்னா சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க படிப்படியாக படிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தந்தை வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி ஒரு தகர கம்பெனி வைக்கிறாரு, பெட்டி கம்பெனி. அதுலேருந்து வாழ்க்கையில் முன்னேறாரு. அவர் முன்னேறினவுடனே அவர் கர்னலாக இருக்கும்போது இவங்க தாகூர் பாலநேகருங்கிற பள்ளியில் படிக்கிறாங்க இந்த கல்பனா சாவ்லா. இவங்க அப்பா இடையில அங்கே ஒரு ஃப்ளையிங் கிளப் இருக்குமா, அங்கே போய் விமானத்தில் பறத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் விமானத்தில் பறக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். ஆனால் இவங்களோட ஆசையை சொன்னால் அப்பா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு நாள் சொல்லிடுவாங்களாம். உடனே அவர் சத்தம் போடுவாரான், பெண்கள்லாம் இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னா. இப்போ அரசியல் இப்படி தான் பண்ணி வெற்றி பெற்று இவங்களும் ஃப்ளையிங் கிளப் உறுப்பினராகி விமானத்திலாம் பறந்துருக்காங்க. இப்படி படிப்படியாக இருந்திருக்கும்போது இவங்க 1982 இதில் கல்வி படிப்பு சேரும்போது சாதாரணமாக இன்ஜினியரிங் படிப்பு எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் தடுத்த போதும் இவங்க அப்பா பேர் பனாசி தாஸ், அம்மா பேர் சன்னிவேஷா தேவி. 2 பேரும் சொல்லும்போது மறுக்கிறாங்க. அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்க பஞ்சாப் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சேர்றாங்க. அதுக்கப்புறம் படித்து முடித்து 82 படித்து முடித்து மேற்படிப்பு படிக்க அமெரிக்காவுக்கு தான் போக முடியும்னா, அப்பா அப்போ அமெரிக்காவுக்கு போயிடுறாரு டயர் கம்பெனிலாம் வச்சு வாழ்க்கையில் முன்னேறாரு. ஆனால் இவங்க இவங்களை டயர் கம்பெனியில் மேனேஜர் ஆக்கிற அப்படின்னு அப்பா முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவங்க ஒத்துக்கலை. அதுக்கெல்லாம் பஞ்சாப் அவங்க பையன்கிட்ட கல்லூரிலே வேலைக்கு போகிறாங்க. இவங்க எப்போவுமே படிப்பில் ரொம்ப ஃபஸ்ட்டில் இருப்பாங்கன்னா, விளையாட்டு ஆராய்ச்சி எல்லாத்தையும் முன்னாடி இருப்பாங்கன்னா, கடினமாக முயற்சி பண்ணால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அப்பா பேசி சம்மதிக்க வச்சு அமெரிக்காவோட ஆர்லிங்டன் பல்கலைக்கழகத்துக்கு 1984 போகிறாங்க. அங்கே போய் எம்எஸ் படிப்பு சேர்றாங்க.
அதுக்கப்புறம் டெக்சாஸில் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் வந்து கொலராடாப்பில் இருக்கிறது வந்து பேராசிரியர், அதாவது ஆய்வு பட்டம் பெறாங்க. இது பெற்றதுக்கப்புறம் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு 92 வந்து 1992 வந்து அமெரிக்கா நாசா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் விண்வெளி இவரை எத்தனதுக்காண்டி. அப்போ இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது எல்லாமே செலெக்ஷன் பண்ணி போய் கடைசியில் மருத்துவ தேர்வு முடிஞ்சு அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு உங்களை அழைக்கலையாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டு ரன் பண்ணுற இடத்துல வந்து பயிற்சிக்கான சேர்றாங்க. அப்போ ஜேபி ஹாரிசன் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அவர் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தன்னம்பிக்கை விட்றாரு. இது முதல் தடவை தானே, அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்களாம் கேள்வி பண்ணுவாங்க, நீங்கள் உள்ளே போக முடியாது, இந்தியா சேர்ந்தவங்களாம் எடுக்க மாட்டாங்க விண்வெளியில் நாசாவில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருந்து இவங்க விடாமுயற்சியாக 1994 வந்து முயற்சி பண்ணி தேர்வு எழுதி திரும்பியும் நேர்முகத்துக்கெலாம் போய் அடுத்து கொஞ்சம் 2 நாளே வந்து கொஞ்சம் நாளே நாசா வந்து தேர்ந்தெடுச்சு அப்படின்னு அறிவித்து அனௌன்ஸ் பண்ணாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம், வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் நாசாவில் போய் சேர்ந்து ஜான்சன் வில்லியம் வந்து தொழில்நுட்ப பிரிவு வந்து கொடுத்தாங்களாம். இப்படி படிப்படியாக ஆராய்ச்சி பண்ணி 1997 வந்து நவம்பர் 19 முதல் முறையாக விண்வெளிக்கு போகிறதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. 6 நபர்கள் போகிறாங்க. அதில் இவங்க ஒருத்தவங்க போய் 16 நாள் இருந்திருக்காங்க. இருந்துட்டு 252 தடவை உலக சுற்றி வந்திருக்காங்க. 65 லட்சம் மைல் பயணிச்சிருக்காங்க இவங்க வந்து. அப்போ விண்வெளி நேரில் நிறைய ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வேலை ரோபோட்டிக் இதை வந்து விடுவிக்கிறது, அதில் கொஞ்சம் சிக்கல்லாம் வருது. அதுக்கப்புறம் சரி பண்ணி அவங்க வந்து சரி பண்ணிட்டு வந்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு துயரமான சம்பவம் நடக்குது. அவங்க வந்து 2003 வந்து ஜனவரி 16 வந்து திரும்பியும் அனுப்பணும்னு சொல்லி அமெரிக்கா முடிவு பண்ணி விண்வெளிக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற ஒரு 26 நாடுகள் சேர்ந்து $2500 செலவு வந்து 1998 வந்து விண்வெளியில் வந்து விண்வெளி ஆய்வு மையம் உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து சேயூஸ்ங்கிற விண்வெளிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் ரஷ்யா விண்வெளியெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். போய் அவங்களுக்கு இங்கேருந்து விண்கலங்கள் மூலமாக சாப்பாடு உணவுலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். இப்படி அங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த 2003 வந்து இவங்க வந்து ஜனவரி 16 போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரோட சேர்த்து அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு. அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்க தாய் தப்பெல்லாம் கூப்பிட்டு விட்றாங்க அமெரிக்காவுக்கு. அவங்க சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்லாம் கூப்பிட்டு விட்றாங்க. தாகூர் பால்நிதன் ஒன்று ஆசிரியர்கள்லாம் வர்றாங்க பார்க்குறதுக்கு அமெரிக்காவுக்கு. இப்போ இருக்கையில் இவங்களோட கணவர் எல்லாம் குடும்பம் வந்து உட்காந்துருக்காங்க வந்து பார்க்குறதுக்கு. விண்வெளிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்தியா டுடே வந்து நிருபர் வந்து பேட்டி இருக்காரு. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, லட்சியத்துக்கான பாதை முக்கியம், லட்சியம் முக்கியம், லட்சியத்துக்கான பாதை முக்கியம், இயற்கையின் சத்தத்தை கவனியுங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகளின் பாதையில் வெற்றி பெறுங்கள், உலகத்தை நல்லபடியாக காப்பாற்றுங்க அப்படின்னு. இதுதான் கடைசியாக அவங்க கொடுத்த பேட்டி. இதுக்கப்புறம் விண்வெளிக்கு போய் இவங்க கூட ஒரு பெண்ணும் கூட போயிருக்காங்க. இவங்க தான் முதல் விண்வெளிக்கு போன இந்திய பெண். முதல் முறை இந்த விண்வெளிக்கு போன இந்திய பெண் கல்பனா சாவ்லா அவங்க தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் வந்து இவங்க போகிறதுக்கு முன்னாடி கூட போய் ஒரு லாராக்குன்னு சொல்லி ஒரு அமெரிக்காவோட விண்வெளி வீராங்கனை அனுப்புகிறாங்க. 2 பேரும் மொத்தம் 5 ஆம்பளைங்க, ஒரு 2 பேர் பெண்கள். இவங்க போயிடுறாங்க. வெற்றிகரமாக போய் ஆய்வுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு பிப்ரவரி 1 2003 திரும்பி வரணும். கொலம்பியா, அது போனது விண்வெளியோட பேர் கொலம்பியா SS 107 அப்படிங்கிற பேர். திரும்பி வரும்போது ஒரு மணிக்கு 20,000 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றாங்களாம். ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்போ கீழேருந்து சிக்னல் கொடுக்குறாங்க, டயர்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சிக்னல் கட் ஆகிடுது. டெக்சாஸ் மாநிலத்தில் போய் இது வெடித்து சிதறி அந்த 7 பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் கதை. மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தவங்க இவங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும். மாணவர்களே, இளைஞர்களே, பாம்பன் கிளைநூற்றுக்கு வந்து வாசியுங்கள். நூலகங்கள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் சென்று வாசியுங்கள். வாசிப்பை நேசியுங்கள். வாசித்தால் நீங்கள் வாழ்வில் வரலாம். இது போன்ற வரலாறுலாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும். நீங்கள் இது மாதிரி ஆகணும்னு நினைக்கலாம். இன்று வாசியுங்கள், நாளை நடத்த கேட்குறேன். இவங்க எப்படி சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக இருந்து ஒரு விண்வெளி வரைக்கும் போய் நட்சத்திரம் நேரில் பார்த்து, நிலாவை பார்த்து ஆராய்ச்சிலாம் பண்ணி கடைசியாக இறந்தும் போயிட்டாங்க. அவங்களுக்கு நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.